எப்படிடி? என்னை பெத்தவர் கேள்வி கேட்டார். என்னை வளர்த்த அத்தை ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒருவேளை நானாக தான் இருக்குமோன்னு சந்தேகப்படுது. என் கூட பிறந்தவங்க ஓன் தங்கச்சி மொத்த குடும்பமும் எனக்கு எதிராக நின்றுச்சு. ஆனால் நீ மட்டும் எப்படி நம்புற? ஆல்ரெடி உன் வாழ்க்கையை விட்டு என்ன ஒதுக்கி வச்சிருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழல. நமக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. நீ நான் பண்ண தப்பு இன்னும் மன்னிக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்காக பேசுன? நான் தப்பன்ல என் மனசாட்சிக்கு தெரியும். ஆனா உனக்கு எப்படி? இது நான் இருக்கிற இடம். இங்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ என்ன தவிர வேற யாரையும் யோசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். டேய், அன்னைக்கு காட்டுல நானே உன்னை நெருங்கி வந்தேன்டா. அன்னைக்கு நமக்குள்ள தப்பு நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சுல. நீ நினைச்சிருந்தா அட்வான்டேஜ் எடுத்திருக்கலாமே. ஆனா நீ பண்ணலையே. அன்னைக்கு நீ நான் அமைதியா தூங்க வச்ச. எப்ப நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறனோ அப்பதான் நீ என் கூட வாழ்வங்கிறதுல உறுதியா நின்ன. நான் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். எப்பவுமே நான் உன்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசினேன். எனக்கு தெரிஞ்சே நான் உன்னை அவ்வளோ காயப்படுத்திருக்கேன். ஆனாலும் நீ என்ன சுத்தி தானே வர. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வேற எதை பத்தியுமே யோசிச்சதில்லடா. இவன் எப்படி இன்னொருத்திக்கிட்ட போக மாட்டான்னு நினைக்கிறதுக்கு பெருசா புத்திசாலித்தனெல்லாம் தேவையில்லடா. டேய், ஏன்டா அழுத்திட்டு இருக்க? அழாத.